உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம். இந்துவோட குடும்பத்துக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிய அந்த ஃப்ராட் ஸ்வேதா பேர்ல எழுதி இருந்தா இந்நேரம் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு அவங்க இருந்து ஓடி போயிருப்பா. நல்ல வேளை அப்படி ஒரு விஷயம் நடக்காம நீ தடுத்துட்டம்மா. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா நம்ம இந்துவோட ஆசையை நிறைவேற்றாம போயிட்டோமேங்கிற கில்ட்டினஸ் கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருந்திருக்கும். இந்துவோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்காது. நீங்க சொல்றது சரிதாம்மா. என்னோட ப்ராப்பர்ட்டி மொத்தமும் என் குடும்பத்துக்கே போய் சேரணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசையே. அது நடக்காம போயிருந்தா நான் நிம்மதியாவே இருந்திருக்க மாட்டேன். என் தங்கச்சி சுடர் அத முன்னாடியே சுதாரிச்சு அதை நடத்திட்டா. நியாயமா ப்ராப்பர்ட்டி சுடருக்கு தான் போகணும். அவதான் என்னோட உண்மையான தங்கச்சிங்கிறத நீங்களும் எழிலும் சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வேதா மேல எனக்கு கொஞ்சம் கூட டவுட் வரவே இல்ல. ஏன் செல்வி, உனக்கு வந்துச்சு? ஓஹோ இல்லம்மா, எனக்கும் பெருசா எந்த டவுட்டும் வரல. பாரு, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே ஸ்வேதா இந்துவோட தங்கச்சியா இருக்க மாட்டாங்கிற டவுட் வரவே இல்ல. ஆனா நீ எப்படி அந்த ஸ்வேதா ஃப்ராடுங்கிற விஷயத்த கரெக்டா கெஸ் பண்ண? நான் அதை தனியா கெஸ் பண்ணலாமா? என்ன நீங்களா தான் கெஸ் பண்ண வச்சீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இந்து அக்காவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களோட தங்கமான குணத்தை பத்தி, அவங்க எவ்வளவு நல்ல முறையில இந்த வீட்டுல வாழ்ந்தாங்கன்றத பத்தியும் நீங்க, ராமையா, சரணு எல்லாரும் என்கிட்ட சொல்லி சொல்லிதான் அவங்க எப்படிப்பட்ட நல்ல கேரக்டருங்கிறது என் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் யோசிச்சுதான் ஸ்வேதா இந்து அக்காவோட தங்கச்சியா இருக்க மாட்டான்னு நான் கெஸ் பண்ணேன். அப்படி ஒரு டவுட் எனக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க தாமா. இதுதாம்மா உன்னோட பெருந்தன்மை. எங்க மூலமா இந்து எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. ஆனா இந்துவோட வாழ்ந்த எங்களுக்கு அது கொஞ்சம் கூட தோணவே இல்ல. பாரு, நீ உண்மையிலேயே ரொம்ப கிரேட் சுடர். இந்த வீட்டுல பல நல்ல விஷயங்கள் உன்னாலதான் நடந்திருக்கு. அதே போல இந்த கெட்ட விஷயமும் உன்னாலதான் இங்க இருந்து விலகி இருக்கு. நீ எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் சுடர். அம்மா, இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நான் இந்த வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தியா மாறினதெல்லாம் என்னோட பாக்கியம்தான். நான் தான் அதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அம்மா, நீங்க சுடரையும் சுடர் உங்களையும் புரிஞ்சு வச்சிருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல நீங்க எப்பவுமே இருக்கணும்மா. சுடர் இந்துவை புரிஞ்சு வச்சிருக்கிற அளவு கூட அவளை புரிஞ்சுக்கல. என்ன எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ராமையா. நான் ரூமுக்கு போறேன். ஏய் கிழவி, நீ அவளை புகழ்ந்து பேச பேச எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. சரியான நேரம் வரட்டும், உங்க எல்லாருக்கும் நானே ஒரு முடிவு கட்டுறேன். ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம குடும்பம் தப்பிச்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி, போலாமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.